டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் குனாஃபா சாக்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு சாக்லேட்டை உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மோல்டில் மெலிசாக இந்த சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் பிஸ்தாவையும் ஒயிட் சாக்லேட்டையும் பிஸ்தாவையும் ஒயிட் சாக்லேட்டையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். போடுறேன், ஒயிட் சாக்லேட் போடுறேன். இதை போய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அது சூடானதும் நான் சேமியா போடலை. இந்த மாதிரி கடைகளில் விற்கிறேன் குனாஃபாவுக்கு இது தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை போடுறேன். உங்களுக்கு சேமியா இது கிடைக்கலன்னா சேமியா கூட போட்டுக்கலாம். எனக்கு இது கிடச்சிது, அதனால் நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டுட்டு அந்த ஒயிட் சாக்லேட்டும் பிஸ்தாவும் அரைச்சி வச்சுருக்கல அந்த விழுதை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பின்ன பவுடர் பண்ணலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த குனாஃபா செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த சாக்லேட் மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம குனாஃபா செஞ்சதை போட்டாச்சு. இதுக்கு மேலே சாக்லேட் போட்டுடலாம். சாக்லேட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் ரெடி ஆகிடுது. அது எப்படி வருது பாருங்கள். குனாஃபா எப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.